பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை தேவன் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. 142வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது கெபியில் இருக்கும்போது பாடின விண்ணப்பமாகிய சங்கீதம் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். ஆத்துமாவிலே கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. உள்ளே கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற ஒருவனுக்கு துதிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு தேவ பிள்ளையினுடைய மிகவும் ஆபத்தான நிலை என்ன தெரியுமா? தேவனை துதிக்க முடியாமல் இருக்கிற நிலை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தாவீது வேற யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் துதிக்காமல் இருக்க காரணம் சவுல், நான் துதிக்காமல் இருக்க காரணம் அப்சலோம், நான் துதிக்காமல் இருக்க காரணம் இப்படிப்பட்ட நிலை என்று எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் துதிக்காமல் இருக்க காரணம் என்ன? எனக்குள்ளே ஒரு கட்டு இருக்கிறது. ஆமே, தாவீதை குறித்து நமக்கு வேதம் அழகாய் காண்பிக்கிறது. எல்லா நிலையிலும் துதிக்கிறவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிற அனுபவத்தில் வாழ்கிறவர் தான் தாவீது. அந்த தாவீதுக்கு இப்பொழுது துதிக்க முடியாத நிலை வந்தபோது அந்த இடத்துல சூழ்நிலைகளையோ மற்ற யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல், ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு கட்டு இருக்கிறதப்பா, என்னால் துதிக்க முடியல, நான் உமது நாமத்தை துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மால் துதிக்க முடிகிறதா? விடுதலையோடு ஆராதிக்க முடிகிறதா? அப்படி இல்லை என்றா ஆமே, நாம் சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் காரணம் அல்ல. வேதம் காண்பிக்கிறது உள்ளே கட்டு. ஆமே, உள்ளே கட்டு, ஆத்துமாவிலே கட்டு, இருதயத்திலே ஒரு சிறை பிடிக்கப்பட்ட நிலை. இந்த நிலையை மாற்றுகிறவர் கர்த்தர். தாவீது செபிக்கிறான், கர்த்தர் மாற்றுகிறார். துதிக்க முடியவில்லை என்றால் இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். துதிக்க முடியாத நிலை ஆபத்தான நிலை. துதிக்கிறவன் வனாந்திரத்திலும் களி கூறுவான். துதிக்க இயலாதவன் சொந்த வீட்டில் இருந்தாலும் அவனால் களி கூற முடியாது. ஆமென். எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்து நம்ம ஒவ்வொருவரையும் துதிக்க வைப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்மை துதிக்க முடியாத நிலை ஆபத்தான நிலையப்பா. நித்தம் உம்மை துதிக்க எங்கள் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.